பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. என்ன வார்த்தை கொடுக்குறாரு? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, நான் உங்கள் மேல் கவனமாக இருந்து நிறைய குழந்தைகளை நீங்கள் பெரும்படிக்கு செய்வேன். நிறைய குழந்தைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆபிரகாம கர்த்தர் பலுகவும் பெருகவும் பண்ணாரு. ஈசாக்கு அவர் பலுகவும் பெருகவும் பண்ணாரு. வேதத்தை தான் சொல்லுது, பலுகி பெருகி சத்துருக்களின் வாசங்களை ஆதியாகமம் 22:17 வாசகங்களை நீங்கள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருகி உங்கள் சத்துருக்களை வாசங்களை சுதந்திரத்தை கொள்வாய். வேதம் சொல்லுது. ஆபிரகாம பழுகி பெருக செய்த கர்த்தர் அவர், ஈசாக்கை பழுகி பெருக செய்த கர்த்தர் அவர், யாக்கோபை பழுகி பெருக செய்த கர்த்தர் அவர். யாக்கோபுக்கு இழைக்கப்பட்ட எல்லா தீமைகளிலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நன்மையாக மாற்றி அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பழுக செய்கிற ஆசீர்வாதம், பெருக செய்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரு. உங்கள் மேல் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? கண்ணோக்கமா இருப்பார், கவனமா இருப்பார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பார், உங்கள் மேல் கவனமா இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மேல உங்க தாய் தகப்பன், உங்க குடும்பத்தார் கவனக்குறைவா இருக்கலாம். ஆனா நம் கர்த்தர் யாரு? உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற கர்த்தர், கவனமா இருக்கிற கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு? உங்களை பழுக செய்வார், பெருக செய்வார். அந்த பழுகி பெருக செய்கிற ஆசீர்வாதம் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைய குழந்தைகளை நீங்கள் பெரும்படி செய்வேன், நான் எனது உடன்படிக்கையை பாதுகாப்பேன். நிறைய குழந்தைகளை பழுகி பெருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடு. குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, எல்லா விதத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எல்லா விதத்திலும் உங்களை பருகவும் பெருகவும் செய்து உங்களோட என் உடன்படிக்கையை என்ன பண்ணுவாராம்? திடப்படுத்துவார். நம்ம ஆண்டவர் யாரு? கவனமா இருக்கிற கர்த்தர். நம்ம மேல் சொல்லுங்க, என் மேல கவனமா இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். என்னை பழுக செய்கிற கர்த்தர், பெருக செய்கிற கர்த்தர். நான் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோடு உண்டு. ஆபிரகாம செல்வ சீமானா வைத்த கர்த்தர் அவர். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போலவும் தன்னுடைய சந்ததியை கர்த்தர் பெருக செய்தார். அப்படியாப்பட்ட கர்த்தர் என்னால் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு? என்னை பழுக செய்வார், பெருக செய்வார். அது மட்டும் இல்லை, அப்படியாப்பட்ட கர்த்தர் உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துவாராம். இன்னொரு வருஷம் சொல்லுது, உடன்படிக்கை பாதுகாப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கை நிலைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. இந்த நாளைக்கும் அந்த உடன்படிக்கை திடப்படுத்துவேன்ற அர்த்தத்துக்கு உறுதிப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன், பாதுகாப்பேன், நிலைப்படுத்துவேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் மேல் கவனமா இருக்கிற கர்த்தர் உங்களை பழுகி பெருகி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறத ஜாதிகள், ஜனங்கள் இன்றைக்கு கண்கூட பார்ப்பாங்க. அன்பு தெய்வஜனமே, உங்கள் மேல் கவனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு நாளும் நீங்கள் அதை மறந்துடவே கூடாது. என் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர், அனுதினமும் என் மேல் கவனமாக இருக்கிற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நான் வாழ்கிறேன், கண்களுக்கு முன்பாக நான் நடக்கிறேன் என்ற அந்த வெளிப்பாடு அந்த கவனம் நமக்கு ரொம்ப வேணும். ஹல்லேலூயா. என்னை எல்லாவற்றிலும் பழுகி பெருக செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஏமாற்ற ஒருவருக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். என்னை ஞானமுள்ளவனா என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கையை என்னோடு உறுதிப்படுத்திருக்க, அவர் என்னோட உடன்படிக்கை செய்திருக்க, என்ன உறுதிப்படுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை கர்த்தர் நிலைப்படுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா பாரு, சீரை பெற்றிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர் உங்களோட உண்டு. எழும்பி காரியங்களை நடப்பீங்க. உங்களை ஒருவரை ஏமாற்ற முடியாத, வழி தெரியாம திக்கி திணறி நிற்கிறீங்களா? என்ன செய்யறதுன்ட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாத குடும்ப சூழ்நிலையை பார்த்து உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது, அப்படியா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை பழுக செய்கிற கர்த்தர் உங்களோட உண்டு, பெருக செய்கிற கர்த்தர் உங்களோட கூட, உங்களோட கண்ணோக்கமா இருந்து கவனமா இருந்து உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்க கடந்து செல்லுங்க. கர்த்தர் காண்பிக்கிற வழியை நீங்க சூஸ் பண்ணி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்க மேல கவனமா இருந்து நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் பழுகி பெருக செய்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி பாதுகாத்து நிலைப்படுத்தி நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா.
எல்லா குழப்பங்கள் மாறட்டும். எல்லாண்டவரே ஒரு தெளிவு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும்ப்பா. கத்தர் வழி காட்டுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அப்படி பிள்ளைகளு கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா அப்படி சமூக கூட இந்த நடத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பெற்ற வளமுள்ள நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜெபத்தினால, உங்க உபவாசத்தினால, உங்க அன்பு காணிக்கினால தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க நண்பர்கள், உங்க உறவுகளுக்கு, குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.